வரலாற்றிலே ஹாத்தம் அல் அசம் அப்படின்னு ஒரு பெரியவர் இருந்தார். அரபியில் அசம்மு அப்படின்ற வார்த்தைக்கு செவிடர் என்று அர்த்தம். காது கேளாதவர் என்பது பொருள். ஆனால் உண்மையிலே அவருக்கு காது கேட்கும். உண்மையிலே அவர் செவித்திறன் மிக்கவர் தான். அப்படியானால் காது கேட்காதவர்னு ஏன் அவருக்கு பேர் வந்தது அப்படின்னு ஒரு விளக்கத்தை, ஒரு வரலாற்றை, ஒரு சம்பவத்தை இந்த பெயரை ஒற்றி ஞாபகப்படுத்துகிறார். அதில் சில படிப்பினைகள் நமக்கு உண்டு. அவர் ஒரு வியாபாரி, கடையில் வியாபாரம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். பலரும் வந்து போவார்கள். ஒரு பெண் அங்கே வந்து ஒரு பொருள் வாங்க வந்தார். வந்தவருக்கு யதார்த்தமாக காத்து பிரிந்து விட்டது. ஒரு சபையில் ஒரு ஆணுக்கு காத்து பிரிந்தாலே அது வெக்கமான ஒரு விஷயம், கூச்சப்படுவார்கள். இயற்கையின் உபாதை என்றாலும் கூட அது ஒரு பொதுவான இடங்களில் வெளிப்படுகிற போது ஒரு வகையான வெக்கம் வருவது, ஒரு சங்கடம் ஏற்படுவது இயல்பு. பெண்கள் என்கின்ற போது அதிகப்படியாக இருக்கும். இதை புரிந்து கொள்ளுகின்ற அந்த பெரியவர் வெக்கித்து போய் நிற்கிற அந்த பெண்ணிடத்தில் என்ன வேணும் அப்படின்னு கேட்குறார். அந்த அம்மா வந்து ஒரு வழியாக தன்னை சுதாரித்து தன்னை தேற்றிக்கொண்டு ஒரு பொருளை பேர் சொல்லுகிறது. காது கேட்குற சத்தமாக சொல்லணும் அப்படின்னு சொல்கிறார். அந்த அம்மா 2-3 பொருள் பேரை சொல்லுது. அந்த பொருள் வேணும், இது வேணும் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு காது கேட்கல, ஒன்றும் சத்தமாக சொல்லு என்று சொன்னார். அந்த அம்மாவுக்கு அப்போ தான் புரியுது, இவருக்கு காது கேட்காது, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம் குறையுதும் அவருக்கு தெரிய வாய்ப்பில்லை என்று அந்த அம்மா தன்னை தேற்றி கொள்ளுகிறது. அவருக்கு காது கேட்காது என்கின்ற ஒரு செய்தியை சொல்லுவதன் மூலமாக ஒருவருடைய குறையை அவர் மறைக்கிறார். ஒருவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மன சங்கடத்தை போக்க முற்படுகிறார். இதுதான் இங்கே முக்கியமானது, ஒரு மையப்புள்ளியாக இருக்கிறது. அப்படியே அவர் வாழ்ந்தார், காது கேளாதவராகவே வாழ்ந்தார். அந்த ஒரு செய்திக்காக வேண்டிய தன் வாழ்நாளில் அவர் காது கேளாதவராகவே வாழ்ந்ததாலே காத்தம் அசம்மு, அவர் காது கேளாதவர்னு அவருக்கு பெயராய் போனது. இங்கே நாம் புரிந்து கொள்ளுகின்ற செய்தி, பிறரின் குறைகளை தேடி கண்டுபிடித்து பரப்புவது ஒரு ரகம். குறைகள் தென்பட்டாலே அதை பார்க்காததை போல அதிலிருந்து கடந்து போய்விடுவது, மறைக்க நினைப்பது, இது இன்னொரு வகை. இந்த இரண்டில் அல்லாஹ்விற்கு பிடித்தமானது எது என்று சொன்னால், மார்க்கத்திற்கு தோதுவானது எது என்று சொன்னால், குறைகளை கண்டு மறைக்க வேண்டும். ஒரு குறையை நீங்கள் மறைத்தால், ஒரு மூமினுடைய ஒரு குறையை நீங்கள் மறைத்தால், சத்தரஹுல்லாஹ், அல்லாஹ் உங்களை மறைப்பான், உங்கள் குறைகளை மறைப்பான், 1000 குறைகளை மறைப்பான் என்றார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கே நம்ம என்னன்னா, நம்மை பற்றிய சிந்தனை நமக்கு வேண்டும். நம்முடைய வணக்கம் பற்றிய, நம்முடைய நியாயங்கள் பற்றிய, நம்முடைய நீதிகள் பற்றிய சிந்தனை தான் ஒவ்வொருக்கு இருக்கணும். நம்ம சரியா இருக்கிறோமான்னு யோசிக்கணும். இன்னைக்கு நம்ம சரி என்பதை தாண்டி பிறர் சரியாக இருக்கிறார்களா என்பதை மட்டுமே பார்த்து பழகி இருக்கிறோம். இஸ்தஃப்தி கல்பக், முதல்ல உன்னை பற்றிய யோசனைகளை, உன்னை பற்றிய ஃபத்வாக்களை நீ தேடு. நீ யார் என்பதை முதலில் உனக்கு நீ சரிப்படுத்து. சஹாபிகள் அப்படித்தான் இருந்தார்கள். ஒவ்வொருவரும் கேட்பாங்க, ஏதாவது நம்மள்ட்ட ஏதாவது மிஸ்டேக் இருக்கா, உங்கள் பார்வையில் என்னன்னு சொல்லுங்க என்று கேட்பார்கள். நீங்கள் கரெக்டாக தான் இருக்கிறீங்க, ஆனால் என்ன ட்ரெஸ்ஸு தான் கொஞ்சம் காலையில் ஒரு ட்ரெஸ்ஸு சாயந்தரம் ஒரு ட்ரெஸ்ஸுன்னு மாற்றி மாற்றி போடுறீங்க. இது முனாஃபிகீன்களுக்கு தான் இந்த அடையாளம் இருக்கும், அவங்க தான் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க, நீங்களும் இப்படி பண்ணுறீங்க, அது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அப்படின்னு ஒரு சஹாபியை பார்த்து இன்னொரு சஹாபி சொன்னார். அப்படியா, உடனே அதை மாற்றிக்கிறேன். தன்னுடைய பாவனைகளை, உடைகளை அவர் மாற்றுகிறார்.
இன்னொரு சஹாபி ரலியல்லாஹு கேட்டாங்க, ஏதாவது நம்மள்கிட்ட பிரச்சனை இருந்தால் சொல்லுங்களேன். அவர் சொன்னாங்க, உண்மைதான், நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், நீங்கள் கேட்குறீங்க, அதெல்லாம் சொல்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. ரசூலுல்லாஹ் காலத்தில் ஒரு சாப்பாடு, ஒரு ரொட்டி இருக்கும், அதை சாப்பிடுவாங்க, அப்படி தான் பார்த்துருக்கு. உங்கள் தட்டை அன்னைக்கு பார்த்தேன், ஒரு உணவு தட்டில் பல வகையான உணவு இருக்குதே, 2-3 உணவு வச்சு நீங்கள் சாப்பிட்றீங்க. 2-3 உணவுகளை ஒரு தட்டில் ஒன்று சேர்த்து ரசூலுல்லாஹ்வை நான் சாப்பிட்டு பார்த்ததில்லை. எனவே நானும் அப்படி சாப்பிடுவதில்லை, நீங்களும் அதை தவிர்த்தால் நன்றாக இருக்கும். இங்கே நாம் கவனிக்கணும், அவங்க தன்னை பற்றிய செய்திகளை கேட்கிறார்கள். தன்னுடைய குறைகளில் ஏதாவது சரி பண்ண வேண்டியது இருக்கிறதா என்று தேடினார்கள். இந்த எண்ணம் வேண்டும். உங்களை நீங்கள் பரிசோதித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களை பரிசோதிப்பதற்கு முன்பு துஹாசிபு யுஹாசிபுக்கும் அல்லாஹ் உங்களை சோதிக்கிறதுக்கு முன்னால நீங்க உங்களை சோதிச்சுக்கங்க. உங்களை நீங்களே முதல்ல மேம்படுத்தி கொள்ளுங்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு ஒருத்தர்கிட்ட போய் கேட்பாங்க, சஹாபிகள்ல ஹுதைஃபான் ஒரு சஹாபி ரலியல்லாஹு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரகசிய தோழர், ரகசிய காப்பாளர்னு பேரு. இந்த பூமியில் நடக்கக்கூடிய எல்லா ரகசியத்தையும் அவங்க புரிஞ்சு வச்சிருந்தாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லியிருந்தாங்க, இருக்கிற ஆளுகள்லாம் முஸ்லீம் யாரு, முஸ்லீம் அல்லாதவங்க யாரு, ஈமான் முழுமை பெறாத அந்த முனாஃபிக்கீன்கள் யாரு, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். உமர் ரலியல்லாஹு ஒரு தடவை அவங்கள கூப்பிட்டு, ஹுதைஃபா அவர்களே, அந்த முனாஃபிக்கீன்கள்னு சொல்றாங்க இல்லையா, அந்த அடையாளங்கள் அதெல்லாம் பற்றி சொல்லுங்க என்று கேட்பார்கள். என்னிடத்தில் அந்த அடையாளங்கள் இருக்கிறதா என்று கேட்பார்களாம். தொழுகை நடத்துகிற போது ஹுதைஃபா ரலியல்லாஹு இருந்தா தான் அந்த ஜனாசாவை உமர் ரலியல்லாஹு தொழுகை நடத்துவார்கள். இல்லை என்று சொன்னால் அவர்கள் தொழுகை நடத்த மாட்டார்கள். இவ்வளவு பெரிய உமர் ரலியல்லாஹு அவர்களே தன்னை பற்றிய ஒரு சூழல், தன்னுடைய நிகழ்வுகள் குறித்துள்ள சிந்தனை, இது ஒரு மூமினுக்கு மிக மிக முக்கியம். இஜ்தனிபு கசீரம் மினல் லன், அதிகமான எண்ணங்களிலிருந்து முதலில் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். இன்ன பாலம் தண்ணி இஸ்முன், சில தவறான எண்ணங்கள் இருக்கிறதே, பிறர் பற்றிய எண்ணங்களே தவறு. நம்ம மனசு இருக்கு, நம்ம நினைக்கிறோம், அதல்ல. இன்ன பாலம் தண்ணி இஸ்முன், நீங்க நினைக்கிறதுல சிலது பாவமா போயிடும், அது நம்மை பற்றியது கொள்ள அல்லத, நாம் அதற்குரியவர்களாக நாம் இல்லை. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு தவற கேட்ட உடனே முதல்ல நல்ல எண்ணம் கொள்ளணுமா. லன்னு பில் முஃமினீன கைரா, அவர் அப்படிலாம் கிடையாதுங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரில ஏதோ நினைச்சு சொல்றீங்க, அவர் நம்ம சிறந்தவர் தான் என்று முதலிலே பேச வேண்டுமா. ஒரு காரியத்தை கேட்கிறவது அப்படிலாம் நடந்திருக்காது அப்படின்னு மறுக்கணுமா. அப்படியான்னு கேட்கிற பண்பு ஒரு மூமினிடத்தில் இருக்கக்கூடாது என்பதுதான் இங்கே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்ற செய்தி. பெருமானாரிடத்தில் சில குறைகளை சொல்லுகிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் சலீமு சதர், நான் எல்லாரை பற்றியும் நல்ல அபிப்பிராயம், நல்ல எண்ணத்தோடு இருக்க விரும்புகிறேன், இப்படி சொல்லாதீர்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கே அது நடந்துச்சா நடக்கலையா, அது குறை இருந்துச்சா இல்லையா, அதெல்லாம் பேச்சு. அதை தாண்டியது, அதை தாண்டி ஒரு மூமினுடைய மனம் எப்படி இருக்க வேண்டும். முதல்ல சொர்க்கத்துக்குள்ள போறதப்போ அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா முதல்ல அவனை எடுக்கிறான். சொர்க்கத்தில் இருக்கக்கூடாதது என்ன என்று சொன்னால், ஒரு மூமியினிடத்தில் இருக்கக்கூடிய இதுபோல குரோதங்கள், விரோதங்கள், பிறர் பற்றிய தவறான எண்ணங்கள், அணுகுமுல் கில், முதல்ல அவங்க உள்ளத்திலேருந்து அதை எடுத்துருங்க. எப்படி இருக்கணும்னா வெள்ளந்தியா இருக்கணும், எல்லாருடைய மனமும் சுத்தமாக இருக்கணும். எந்த குரோத மனஸ்தாபனங்கள் எல்லாம் நீங்கிற நிலைமையில தான் இருக்கணும். அந்த குவாலிஃபிகேஷன் வந்த பிறகுதான் அவர் சொர்க்கத்துக்குள்ளவே போக முடியும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. என்று சொன்னால், பூமியில் ஒரு சொர்க்கம் வேண்டுமா, நீங்கள் நல்ல எண்ணத்தோடு வாழ்வதுதான் அது சொர்க்கத்திற்கு சமமானது. உங்கள் வாழ்க்கை ஒரு சொர்க்ககரமாக இருக்க வேண்டுமா, ஒரு சோனவாதியின் வாழ்க்கையாக இருக்க வேண்டுமா, நீங்கள் பிறர் மீது நல்லெண்ணம் கொள்ளுங்கள் என்று திருக்குர்ஆன் அழைப்பு விடுக்கிறது. அது போன்றதொரு வாழ்க்கையை அமைத்துக் கொண்டுகின்ற நல்ல தௌஃபீக் அல்லாஹ் நல்குவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி